கைஸ் நடந்து முடிஞ்ச ஏஷியா கப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனல் மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மேட்ச்சில் நம்ம ஷிவம் டுபே செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கைஸ். பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி செமையான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா ஆடல, ஸோ அவரும் பும்ராவும் தான் சேர்ந்து பவர் பிளே பவுலிங் ஆப்ஷனாக இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ஆனனால பேட்டிங் டெப்த் விடக்கூடாதுன்னு ரிங்கு சிங்ன்ற பியூர் பேட்டரே உள்ள எடுத்து வந்தாங்க கைஸ். அப்போ பும்ராவோட பேர் பண்ணது நம்ம ஷிவம் டுபே தான். சர்ப்ரைசிங்லி நல்லாவே போட்டாரு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அடிக்கலையா இல்ல இவர் நல்லா போட்டாரான்னு தெரியல, பட் நல்லா போட்டிருந்தாரு. ஓவரால் 3 ஓவர்ல 23 ரன் கொடுத்திருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல க்ரூஷியலான ஸ்டேஜ்ல வந்து சூப்பரா ஆடி இருக்காரு கைஸ். 33 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அரௌண்ட் 22 பால்ஸ்ல நினைக்கிறேன் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருந்தாரு. 2 ஷாட் சூப்பராவே இருந்துச்சு. பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்து ஒயிட் லைனை தான் டார்கெட் பண்ணாங்க. பிட்ச் ஸ்லோவா இருக்கிறனால பேட்டர்ஸ் ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு ஒய்டா போட்டு அடிக்க மாட்டாங்கன்னு அங்கேயே பிளான் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்னு ஆஃப் சைட்ல சூப்பரா ஒரு 4 அடிப்பாரு. அது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட். அது போக ஹரிஸ் ராவ் வந்து கேனத்தனமா ஒரு ஃபுல் டாஸ் போடுவாரு. அந்த ஃபுல் டாஸை நம்ம ஷிவம் டுபே கன்வெர்ட் பண்ணாரு கைஸ். நம்ம ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸே கன்வெர்ட் பண்ணலையே, இந்த மேட்ச்லேயே சில பால் மிஸ் பண்ணாரு. பட் ஸ்டில் அந்த க்ரூஷியலான பால்ல அந்த 6 வந்தனால தான் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆச்சு ப்ரெஷரே. ஸோ அந்த பர்டிகுலரான ரோலை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியன் டீம்லையும் இவருக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒரு லோயர் ஆர்டர் ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒருவேளை நம்மளும் இதே மாதிரி ஒரு நம்பர் 6ல போடுவோமோ, அதனால தான் லாஸ்ட் இயரே ட்ரை பண்ணுமோன்ற மாதிரி கூட தோணுது கைஸ். ஸோ சிஎஸ்கே என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இவருக்கு மிடில் ஆர்டர் தான் பெர்ஃபெக்டான இடம். பின்னாடி வந்தாருன்னா ஃபாஸ்ட் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பிச்சு ஸ்லோவாக இருக்கிறனால ஷார்ட் பால்ஸ் யாருமே ட்ரை பண்ணல. ஏன்னா பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களால் எஃபோர்ட் போட்டு போடுறது கஷ்டம். ஒரு பால் போடலாம் அவ்வளோதான். அண்ட் அதுவே விக்கெட் விட சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாருமே அவ்வளோவா எஃபோர்ட் போட்டு ஷார்ட் பால் போட மாட்டாங்க. நார்மலான மேட்சஸ்ல ஃபிளாட் ட்ராக்ஸ்ல ஆர் பிச்சு கொஞ்சம் பேஸுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார் நம்பர் 6 and 7ல இறங்கினார்னா. ஸோ சிஎஸ்கே என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் பவுலிங் ஆஸ் யூஷுவல் நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. கட்டர்ஸ் யூஸ் பண்றாரு, மூளையை யூஸ் பண்றாரு முக்கியமா. ஸோ அந்த மாதிரி ரோலுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபப்ளி ரொம்ப டர்னிங் ட்ராக்கா இருந்துச்சுன்னா தேர்ட் பேசரா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு. பட் எனிவேஸ் ஷிவம் டுபே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது ஹர்திக் பாண்டியாவோட தான். ஸோ அதனால தான் இந்தியன் டீமோட லைனப்பே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. அண்ட் அதுல கூட ஒரு சின்ன குறை இருக்கு, அதையும் இந்த வீடியோல தான் பார்க்க போறோம். அண்ட் ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு பிளேயர் தான் நம்மளோட மெயின் ரெக்யர்மெண்டா இருக்கும் ஆக்ஷன்ல. யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இதோட கண்டினியூஷனா பார்க்கும்போது சுப்மன் கில்லோட இன்க்ளூஷன் இன் இந்தியாஸ் லைனப், இதனால பேலன்ஸை நம்ம ரொம்ப மிஸ் பண்றோங்க. சீரியஸ்லி சுப்மன் கில் வந்து எதுக்கு உள்ள எடுத்துட்டு வரணும்? நல்லா போயிட்டு இருக்க 11ல தேவையில்லாம ஒரு ஓப்பனர் உள்ள எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி ஓப்பனர் ஆடிட்டு இருந்த சஞ்சு சாம்சனை நம்பர் 5 நம்பர் 6ல ஆட வைக்கிறதுலாம் லாஜிக்கே இல்லாத விஷயம். அவர் அப்பதான் ஒரு 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ப்ரீவியஸ் இன்டர்நேஷனல்ஸ் எல்லாம். ஸோ கண்டினியூஸா அந்த இடத்துல கொடுத்தா இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. பட் ஆப்வியஸா சஞ்சு சாம்சனுக்கு இந்த டூர்னமெண்ட் ஃபென்டாஸ்டிக்கா தாங்க அமைஞ்சது. ஆடின கண்டிஷன்ஸ்க்கு டஃப்பான ட்ராக்ஸ்ல டர்னிங் பிட்ச்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட வெர்சாட்டிலிட்டியை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு மிடில் ஆர்டர் கொடுத்தாலும் நான் ஆடுவேன்றதை அவர் காட்டிட்டாரு. பட் எதுக்கு அவரை மிடில் ஆர்டர் தள்ளணுன்றதான் பெரிய கொஷினே. ஆல்ரெடி அபிஷேக் சர்மா சஞ்சு ஓப்பனிங், அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா ஸ்கை ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் சூப்பரா செட் ஆகிருக்கு. அண்ட் அதே போல நம்பர் 5 அண்ட் நம்பர் 6 ஷிவம் டுபே ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 அக்ஷர் பட்டேல். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரா ரிங்கு சிங் தான் முன்னாடி ஆடிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபென்டாஸ்டிக்கான லைனப். கரெக்டா ஒரு பேஸ் ஹிட்டர் இந்த லோயர் ஆர்டர் இருக்காங்க. ஸோ அழகா டீம் காம்பினேஷன் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போ சுப்மன் கில்ல எடுத்துட்டு வரனால ரிங்கு சிங் வெளியே போறாரு. ஆன் பேப்பர் ஓகே, நல்ல அப்கிரேட் தானே, நல்ல பிளேயர், டெக்னிக்கலா செம சுப்பீரியர் குவாலிட்டி நம்ம சொல்லலாம். கண்டிப்பா நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுவார் டாப் ஆர்டர்லன்னு சொல்லலாம். பட் இவர் வரனால இவரால எல்லாரோட ஸ்பாட்டும் மிஸ் ஆகுது. ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி இவர் உள்ள தள்ளினாங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா பிளேயர்ஸும் ஒரு ஸ்பாட் பின்னாடி போறாங்க. தேவையில்லாம நம்மளா ஏற்படுத்தக்கூடிய கன்ஃபியூஷன் இது. ஷிவம் டுபே ஹர்திக் பாண்டியா லோயர் ஆர்டர்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா கிராக்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னைக்காவது ஒரு குரூஷியலான ஸ்டேஜ்ல வந்து மாட்ட போறன்ற மாதிரி தான் தோணுது. பட் இவ்வளவும் அவர் அடுத்த கேப்டன் ஆக்குறதுக்குன்னு நினைக்கும் போது தான் ஏன்டா அதுக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் பண்றீங்க மாதிரி தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஸ்கை கரெக்டா முடிக்கும் போது திலக் வர்மா தான் அடுத்த கேப்டனா வருவாங்க, அந்த மாதிரி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவங்க இங்கிலாந்து சீரீஸ்ல கில் வந்து டிராப் பண்ணதை பார்த்துட்டு ஓகே நம்ம இவரை ப்ரொஜெக்ட் பண்ணா பக்காவா இருக்கும், எதுக்கு புதுசா ஒரு ஆப்ஷன் போய் நம்ம ஒரு அன்னோன் டெரிட்டரியில கால வைக்கணும், கில் டெஸ்ட் சீரீஸ்ல நல்லா பண்ணனால நம்ம இவரையே ஆல் ஃபார்மன் கேப்டன் ஆக்கலாமேன்ற பிளானிங்ல தான் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது. பட் அதுக்குன்னு நல்லா இருக்கிற காம்பினேஷன்லாம் மாத்தணுமான்றது தான் பெரிய கேள்வி. ஸோ கைஸ், நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை இந்த 11ல பேலன்ஸ்டா பண்ணணும்னா கில்லுக்கு ஸ்பேஸ் இல்ல. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. கைஸ், இதுக்கு பேரலா IL T20 ஆக்ஷன்ஸும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் போயிட்டு இருக்கு. இந்த சீரிஸ்ல நம்ம ரச்சின் அண்ட் கான்வே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நினைக்கும் போது ரச்சினுக்கு மேட்சோட முன்னாடி நாள் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு கைஸ். ஃபீல்டிங் பிராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டா கேட்ச் பிடிக்கும் போது இந்த
போர்டில் போய் அடி வாங்கியிருக்காராம். ஆல்ரெடி பாகிஸ்தானோட நினைக்கிறேன் ஒரு சீரியஸில் அப்படியே மூஞ்சிக்கு நேரம் ஒரு கேட்ச் வரும், அதை பிடிக்க போய் மூஞ்சிலே வாங்குவார். ஸோ அதுக்கப்புறம் இது 2வது தடவை. அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்க்க முடியல. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம கான்வே ஆடினாரு. அவர் ஆனால் பெருசாக எதுவும் ரன் ஸ்கோர் பண்ணல கைஸ். சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான். பென் வாரஷியஸ் பால்ல போல்ட் ஆனாரு. அண்ட் கரண்டாக IL T20 ஆப்ஷன்ஸ் வேற போயிட்டு இருக்கு. அதில் நம்ம அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸில் யாருமே பிட் பண்ணல. எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக எடுப்பாங்க தான் நினச்சேன். ப்ராப்ளி லேட்டரா அக்சிலரேட்டர் ரவுண்ட்ஸில் வேணா பிக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிவேஸ் இனிஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. சுத்தமாக எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேயே யாராவது பிட் பண்ணி எடுத்துருவாங்க தான் நினச்சேன். பட் ஸ்டில் யாராவது எடுப்பாங்க தான் நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயம் அவர் அன்சோல்டாக தான் இருக்காரு. மேபி யாருமே பிட் பண்ணலன்னா ஃபுல்லாக BBLக்கு அவைலபிளாக இருப்பார் தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டி அப்டேட் கைஸ். லாஸ்ட் 1 or 2 வீக்ஸில் பெருசாக நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடல. பிகாஸ் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த நியூஸும் கண்ணில் படலை. அதனால தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வரல. பட் கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தேன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துடும் கைஸ். ஸோ வீடியோ ஏதாவது போடணும்னு கண்டென்ட்டே எல்லாம் போட வேணாம்னு தான் நான் ஷேர் பண்ணல கைஸ். அண்ட் லாஸ்ட் 1 or 2 மந்த்ஸில் நம்ம பிளேயர் ரிலேட்டட் ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கலான்னு ஒரு ஆங்கிள் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அண்ட் அதில் ஒரு பிளேயரோட டேட்டா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பெட்டராக டெலிவரி பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கான லேர்னிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நான் ப்ராபப்ளி கமிங் வீக்ஸில் யூஷுவல் ஃபார்மேட்லேயே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அந்த பிளேயரோட டேட்டா ஒன்றுங்க ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த பிளேயர்னு தெரியுதான்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.